ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமையல்னா சிக்கன் குழம்பு தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிப்போம். ஆன் பண்ணியாச்சு. இப்போது குக்கர் வந்துட்டு நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம கருவேப்பிலை, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் போட்டுக்கலாம். ரம்பை இலை இருந்தாச்சுன்னா ரம்பை இலை ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப மணமாக இருக்கும். அது எல்லாம் சேர்த்து நல்லா எங்கள் வீட்டில் காணட்டும். எங்கள் வீட்டில் காரம் அவ்வளோ சாப்பிட மாட்டேன், அதனால் உங்களுக்கு தேவையான அளவு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வசக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம 2 பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிடுங்க. தேவையான அளவு இப்போ நல்லா நம்ம வசக்கி எடுத்துக்கணும். பல்லாரி நல்லா வேவணும்னா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கணும். அதையும் நல்லா வசக்கி விட்டுறலாம். இப்போது நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிடுவோம். கொஞ்ச நேரத்துக்கு அதை அப்படியே விட்டுருங்க. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ கொத்தமல்லி, புதினா சேர்த்துட்டு நல்லா திரும்பியும் வதக்கி விட்டுக்கணும். அப்புறவு அடுப்பை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுப்பை வச்சு நல்லா வசக்கணும். அடுப்பு ஹையில் இருக்கட்டும். திரும்பியும் குக்கர் போட்டு மூடி வச்சுருங்க. குக்கர் மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம சிக்கனை தேவையான அளவு எடுத்துகிட்டு அதை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணுங்க. இப்போது நல்லா வசக்கி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறமா வதக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. தேவையான அளவு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. இப்போது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவு வத்தல் பொடி போட்டுக்கலாம். திரும்ப நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாட்டு நம்ம காஷ்மீர் சில்லி பவுட்ரு போட்டுக்கோங்க. அதுவும் தேவையான அளவு தான். இப்போ திரும்பி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 3 ஸ்பூன் பெருஞ்சீரக பொடி போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கழுவி வச்ச சிக்கன் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு திரும்ப நல்லா வதக்கி விட்டுக்கணும். மசாலா ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது கூட உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க கொஞ்ச நேரம். இப்போ நம்ம சிக்கன் மசாலா பொடி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ சில்லி சிக்கன்
சிக்கன் மசாலா பொடி வந்து சேர்த்துக்கோங்க. இப்போது அதையும் நல்லா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வசக்கிக்கிட்டு வந்து தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கூட கொஞ்சம் கொத்தமல்லி பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. 3 ஸ்பூன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரை நம்ம மூடி போட்டுருவோம். அடுப்பை சிம்மில் வைங்க. கொஞ்சம் இப்போ நம்ம பல்லாரி ஆட் பண்ணிப்போம் தேவையான அளவு. ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு பல்லாரி தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமாட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு மிக்ஸி ஜாரை மூடிட்டு இப்போ அடிக்கலாம். இப்போ நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ வந்துட்டு அதை ஊற்றலாம். அதில் நம்ம இதை அரைக்க போன கேப்பில் இது நல்லா வெந்துடுச்சு. இப்போது இந்த ஊற்றலாம். அதில் சிக்கன் குழம்புல ஊற்றியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பு வந்து ஃபஸ்ட்டு வச்ச மாதிரியே தான் இருக்கணும். அதே மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு நம்ம தேங்காய் போட்டுக்கலாம் தேவையான அளவு. அப்புறமாட்டு இப்போ வந்துட்டு நம்ம 1 டீஸ்பூன் கசகசா ஆட் பண்ணிப்போம். இப்போ இதை நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு திரும்பியும் நம்ம அரைக்கணும். இப்போ நம்ம இந்த அளவுக்கு தான் அடித்து எடுத்துக்கணும். இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம திரும்ப அது கூட ஆட் பண்ணலாம். அந்த குழம்பு கூட இப்போது நல்லா வெந்துடுச்சு. நம்ம இப்போ அரைச்சி வச்சதை திரும்ப இது கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்துட்டு நல்லா கலக்கி விட்டுப்போம். இனி இதில் வந்து உப்பு இருக்கான்னு சொல்லி கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ எங்களுக்கு வந்து உப்பு கொஞ்சம் கரெக்டாக இருந்தது. இனி அதில் உள்ள அந்த கரண்டி எடுத்துடலாம். இப்போ ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி கீரையும் புதினாவும் போட்டுருவோம். சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இனி குக்கரை மூடி போட்டுட்டு 2 விசில் போட்டு எடுத்துருங்க. அடுப்பை இப்போ வந்து ஹையில் வச்சுக்கிட்டு குக்கரை வந்து 2 விசில் போட்டு எடுத்துருங்க. அவ்வளோதான். இனி வந்து விசில் வரணும். 2 விசில் போட்டு எடுத்துருங்க. 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு விசில் வந்துருக்கு. இனி செகண்ட் விசிலுக்கு பார்க்கலாம். இப்போ வந்து செகண்ட் விசில் வந்து வந்துருக்கு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு விசில் வச்சோம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம விசிலை வந்து எடுத்துடலாம். இதை வந்து நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். வாவ் சூப்பராக இருக்குது. இனி வந்து கொத்தமல்லி கீரை லாஸ்ட் ஃபைனலில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். சூப்பராக எல்லாமே வெந்திருக்கு. பாருங்கள் கைஸ், சூப்பராக சிக்கன்லாம் வெந்திருக்கு. இதே நீங்கள் வீட்டிலையும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இதை வந்து சப்பாத்திக்கு அப்படின்னா ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.